அஸ்மத் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் 2வது ஆஸ்வாசம் 2வது சாப்டரில் இன்றைக்கி 13வது ஸ்லோகம் 14வது ஸ்லோகம். 13வது ஸ்லோகத்தில் அவன் வேணுகான லோலன், குழலின் கானத்தில் சந்தோஷப்படுபவன் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். அதர பிம்ப விடம்பித வித்ருமம் மதுர வேணு நிநாத வினோதினம் கமல கோமள கம்ர முகாம்புஜம் கமபி கோபகுமார உபாஸ்மஹே. அதர பிம்ப விடம்பித வித்ருமம் மதுர வேணு விநாத வினோதினிம் நிநாத வினோதினிம் கமல கோமள கம்ர முகாம்புஜம் கமபி கோபகுமார முக உபாஸ்மஹே. கொவ்வை பழம், சிவந்த பவழம், கொவ்வை பவளம் போன்ற அவனுடைய சிவந்த உதடுகள் பவளத்தை விட அழகா பளபளப்பா மிகுந்த பளபளப்பை கொண்டவைகள். அதில் அவன் புல்லாங்குழலில் இனிய நாதத்தை இசைத்து அதை ரசித்து கொண்டிருப்பான். அவனுடைய திருமுகமோ தாமரையைப் போன்று கோமளமாகவும் அழகாகவும் இருக்கும். அப்படியே சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத ஆனந்தத்தை, சிறப்புகளை அவனுடைய திருமுகம் நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட நந்தகோபகுமாரன் கண்ணன், அவனுடைய அடியார்களாகிய நாங்கள் அவனை உபாசிக்கிறோம். அதர பிம்ப விடம்பித வித்ருமம் மதுர வேணு நிநாத வினோதினம் கமல கோமள கம்ர முகாம்புஜம் கமபி கோபகுமார உபாஸ்மஹே. அதர பிம்ப, கோவைப்பழம் போல் சிவந்த உதட்டினால், விடம்பித வித்ருமம், பவழக்கொடியை பழிப்பவன் போல, பவழக்கொடியை மிஞ்சுவது போல அப்படிப்பட்டவன். மதுர வேணு, இனிய குழலின் நிநாத கானத்தில், அதனுடைய இசையில், வினோதினம், களிப்பெய்துபவன். கமல கோமள, தாமரை போல மென்மையும், கம்ர அழகுடைய முகாம்புஜம், முக அரவிந்தம், முகாம்புஜம் அந்த திருமுக தாமரை அப்படி உடைய, கமபி ஒப்புயர்வற்ற கோபகுமாரன், நந்தகோபனுடைய குமாரன், அவனை உபாஸ்மஹே தியானம் செய்கிறோம் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் ஸ்ரீ லீலாசுகர். அடுத்த ஸ்லோகத்தில் குழலூதும் கண்ணனை அனுபவிக்கிறார். அதரே வினிவேஷ்ய வம்சநாளம் விவராண்யஸ்ய சலீல மங்குலீபிஹி முகுரந்தரயன் முகுர் விவருண்வன் மதுரம் காயதி மாதவோ வனாந்தே. அதரே வினிவேஷ்ய வம்சநாளம் விதராண்யஸ்ய சலீல மங்குலீபிஹி முகுரந்தரயன் முகுர் விவருண்வன் மதுரம் காயதி மாதவோ வனாந்தே. புல்லாங்குழலை உதடுகளின் இடையில் வச்சுண்டு அதனுடைய அந்த துவாரங்களை தனது விரல்களினால் தடவி, சிறு விரலினால் தடவி பரிமாறி அடிக்கடி மூடி மூடி திறந்து மாதவன் பிருந்தாவனத்தில் இனிமையாக பாட்டிசைக்கிறான். அதரே வினிவேஷ்ய வம்சநாளம் விவராண்யஸ்ய சலீல மங்குலீபி முகராந்தரயன் முகுர் விவருண்வன் மதுரம் காயதி மாதவோ வனாந்தே. அதரே உதட்டில், வம்சநாளம் குழலை, வினிவேஷ்ய வைத்து, அஸ்ய அதனுடைய, விவராணி துவாரங்களை, சலீலம் விளையாட்டாக, அங்குலீபிகி விரல்களால், முகுகு மீண்டும் மீண்டும், அந்தரயன் மூடியும், முகுகு மீண்டும் மீண்டும், விவருண்வன் திறந்தும், மாதவகா மாதவன், லக்ஷ்மிபதி ஸ்ரீயப்பதி கிருஷ்ணன், வனாந்தே வனத்தின் நடுவில், மதுரம் இனிமையாக, காயதி பாடுகிறான். எவ்வளவு அழகான லலிதமான ஆச்சரியமான ஸ்தோத்திரம்! கண்ணனுடைய அழகிலும் அவன் புல்லாங்குழல் வாசிப்பதிலும் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். பாக்யம். அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.